இந்த கூட்டத்துக்கு கூட ஒரு துறையினுடைய அதிகாரியை வர சொல்லியிருந்தார். நம்ம மாவட்டத்தினுடைய கனிம வளத்துறை அதிகாரி. அந்த அதிகாரிக்கு போன 2 மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற கூட்டத்தில் முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த அலுவலகத்துக்கு நம்ம அலுவலகத்தின் மூலமா அந்த அலுவலகத்துக்கு கூட்டத்தினுடைய தேதியை குறிப்பிட்டு இந்த கூட்டத்தில் இந்தந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் நீங்க எல்லாம் வந்து பங்கெடுக்கணும் அப்படின்றதை உதாசீனப்படுத்தி ஒரு அது சார்ந்து தெளிவில்லாத ஒரு அதிகாரியை கடனுக்கு அனுப்பி வைத்து அதை சரி கட்ட பார்த்தா அது நடக்கல. அதனால திரும்பமா இந்த கூட்டத்திற்கு அவருக்கு முறையாக கடந்த சனிக்கிழமை என்று அவருக்கு தபால் வைக்கப்பட்டு கூட்டத்தினுடைய என்ன கருப்பொருளோடு தாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு அந்த கடிதத்தின் வாயிலாக குறிப்பிடப்பட்டு அவர்களுக்கு கடிதம் சனிக்கிழமை வழங்கப்பட்டிருக்கு. கடிதத்தை முறையாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திங்கட்கிழமை லீவ் போட்டு போயிட்டார், மெடிக்கல் லீவா. அதுக்கு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லைன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அங்க இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டருக்கு இதை பற்றியான தெளிவில்லைன்னு சொல்றாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு மாவட்ட ஊராட்சியினுடைய அவையில ராஜபாண்டி என்ற தனிநபர் அவர் அழைச்சு பேச வந்து விருப்பப்படல, ஆசைப்படல. மாவட்ட கவுன்சிலர் என்ற முறையில, மாவட்ட ஊராட்சியினுடைய துணைத்தலைவர் என்ற முறையில பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இந்த மாவட்ட ஊராட்சிக்கு வழங்கிய அந்த விவரத்தை கேட்டு பெறும் அளவிற்காக வரையறுக்கப்பட்ட சட்ட ரீதியாக வரையறுக்கப்பட்டதை கோடிட்டு காட்டி அவரை வர சொல்லியிருந்தோம். பொழுதுபோகாம வர சொல்லல. அவர் ஏதோ பொழுதுபோகாம அவர் கூப்பிட்டு வாரேன் வரல அப்படின்னு சொல்றது இல்ல. இந்த மாவட்ட ஊராட்சியினுடைய அந்த பொறுப்பையும் கடமையும் அவனுக்கு அவையில ஒரு சொல்ல கடமைப்பட்ட நபராக இருக்கிற காரணத்தினால அவர் இந்த கூட்டத்துக்கு அழைச்சோம்னா அவர் வரல. முறையான தகவலும் இல்லை. எங்க அரசு துறை அதிகாரிகள், மாவட்ட ஊராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு அவர்களுடைய போனே எடுக்கிறது இல்லை. அவங்க போனை வந்து முறையா வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்றது இல்லை. முறையான பதிலும் இல்லை. இது எதிர்மாறியான அங்கலட்சணத்தை காட்டுகிறது. எதிர்மாறியான அங்கலட்சணத்தை ஏன் அவரை கூட்டம் சொன்னா, கடந்த 20ஆம் தேதி தினமலர் தினத்தந்தி தினகரன் பத்திரிகையில ஒரு செய்தி வருது. அந்த செய்தியினுடைய அடிப்படையில கிட்டத்தட்ட 138 கோடி ரூபாய் அரசு நிலங்களில நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு 17 குவாரிகள், தனியார் வசம் இருக்கக்கூடிய ஒரு 22 குவாரிகளை உள்ளடக்கிய இந்த ஆண்டிப்பட்டி தேனி பெரியவரம் சரகத்துக்கு உட்பட்ட கனிம வளத்தை தொழிலாக செய்யக்கூடியவர்களை ஆய்வு செய்து பார்த்ததுல அவர்கள் அரசாங்கத்தினுடைய சொத்தையும் அரசாங்கத்துக்கு சேரக்கூடிய வரி வருவாயையும் திட்டமிட்டு சூறையாடி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில பெரியவரத்தினுடைய நம்மளுடைய சர்க்கரைக்கர் அவங்க ஆய்வு செய்து 138 கோடி ரூபாய் நீங்க அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் வந்து கடந்த 20ஆம் தேதி 138 கோடி ரூபாய் இந்த 3 பிளாக்ல இருக்கக்கூடிய குவாரிகள் மாத்திரம் அரசுக்கு சேரக்கூடிய வருவாயை காமிக்காம தனிநபர் லாபம் பெற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க கூட்டம். இன்னொரு தார்மீகமான எனக்கு ஒரு கடமை இருக்கு. நான் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் என்ற முறையில நம்ம மாவட்டத்தை பற்றியான வளங்கள் எதிர்காலத்துல அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகப்படியான உரிமை கொடுத்தனுடைய விளைவாக நம்மளுடைய வளங்கள் கடத்தப்பட்டும் சூறையாடப்பட்டும் அண்டை மாநிலங்களுக்கு லாரி டிப்பர்ல கடத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையில மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் முறையில ஒரு சில விளக்கங்கள் அவர்கிட்ட கேட்டிருந்தார். நம்ம மாவட்டத்துல எத்தனை குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, எத்தனை மணல் குவாரிகள், எத்தனை செம்மண் குவாரிகள், எத்தனை கிராவல் குவாரிகள், எத்தனை கல்லு உடைக்கக்கூடிய குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது அவருடைய டீட்டெயில் தான் கேட்டிருந்தோம். கொடுக்கல.
இதை தாண்டி ஒரு யூனிட்டினுடைய அளவு அரசாங்கம் நிர்ணயித்த தொகை எவ்வளவு, நீங்க விற்பனை செய்யக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்றத பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் பயன்படக்கூடிய அளவில் அந்த விவரம் இருக்கணும். அது வரல. அதனால இந்த கூட்டத்துல எங்களை தனிப்பட்ட முறையில நான் காயப்படல, நான் வருத்தம் படல. ஏன்னா நான் வந்து பேசிக்க ஒரு அரசியல்வாதி. திருவள்ளூர் இடத்துல உட்கார்ந்து கால சூழ்நிலை நான் உருவாக்குவேன். இந்த கேள்விக்கு விடை கிடைக்கலன்னு சொன்னா அடுத்த பருவத்தில் வந்து உட்கார்ந்து அதுக்கான கேள்வியை தருவேன். இதோட முடிஞ்சு போறதில்ல. இந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் ஒதுக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம். அந்த கூட்டத்தை இப்படி காலசாரமா முடிக்கணும்னு நான் விரும்பல. ஏன்னா கடைசி கூட்டமாக இருக்கும் பட்சத்தில் நல்லா சந்தோஷமா பரஸ்பரம் ஒரு அடுத்து நம்ம சந்திக்கும் பொழுது அதிகாரிகள் மட்டத்தில் சரி அனைத்துடைய ஒத்துழைப்போட நல்ல ஒரு அணுகுமுறையோட இருக்கணும்ன்றதே என்னுடைய அடிப்படையான சுபாவம். ஆனா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வழி கிடைக்கப்பட்ட ஒரு 3 அடுக்கு உள்ளாட்சியில் மாவட்ட உள்ளாட்சிக்கு வழங்கப்பட்ட கடமையை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு பொறுப்புள்ள அதிகாரி அதை உதாசீனப்படுத்துகிறார் என்று சொன்னால் இது தனிப்பட்ட முறையில அதை சரி செய்யக்கூடிய அளவில் அதற்கான பொறுப்பு எனக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் பேசுகிறேன். யாரு மேல விருப்பு வெறுப்புன்றதெல்லாம் கிடையாது. இது மாவட்ட ஊராட்சியினுடைய பொறுப்பையும் கடமையும் உதாசீனப்படுத்தக்கூடிய அந்த துறையை எவ்வாறு நாம் இதை அவங்க உணர்த்தும்படியா பண்றது அப்படின்றத வந்து மரியாதைக்குரிய சேர்மன் அவனுடைய யோசனையை விட்டுறேன். அதனால இந்த இவ்வளவு கனிமவள துணைகள் இவ்வளவு அந்த அளவுக்கு குறைஞ்சபட்சம் மதிப்பீடு பண்ணி போட்டுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 138 கோடி ரூபாய் என்று சொன்னால் இதற்கு உடந்தையாக இருந்த அந்த கனிமவளத்துறை அதிகாரி மரியாதைக்குரிய கிருஷ்ணன் மேனனுக்கு எவ்வளவு கையூட்டு பெற்றிருப்பார். தடுக்க வேண்டிய அதிகாரி தன்னுடைய கடமையை தவறியதனுடைய விளைவாக ஏதோ சுயலாபத்திற்காக அரசாங்கத்தினுடைய சொத்து தன்னுடைய சொத்தாக பாதித்து தன்னுடைய அந்த பொறுப்பான காலகட்டத்தில் கடமை தவறியதனுடைய விளைவாக அடுத்தவர்களுக்கு சட்டத்துக்கு புறமாக முடிவுகளுடைய ரீதியாக அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்துவார். இன்னைக்கு தேதியில அந்த ஒரு அரசு அதிகாரி மெடிக்கல் கொடுத்து அடுத்த அதிகாரியை ஒப்படைச்சிட்டு போனோம். அரசு இயந்திரம் இயற்கையாக அது ரன்னிங்ல இருக்கணும். ஒரு அதிகாரி லீவ் போட்டதுனால அந்த அலுவலகம் செயல வந்து போகாது. ஆனா அந்த அலுவலகத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இன்னும் அதிகாரி நியமிக்கல, இன்னும் அதுக்கான பொறுப்பு ஒருத்தர் போடல அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நேற்று கையெழுத்தாயிருக்கு. புதுவெளை சேர்ந்த ஏடி மைன்ஸ் வந்து நம்மளுடைய மாவட்டத்துக்கு பொறுப்பா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. கலெக்டருடைய நாலேஜ் கொண்டு போய் இந்த கூட்டம் நடத்துவதற்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால கலெக்டர் டிசியில பேசி அவர் அலுவலகத்துல இருக்காரு அனுப்பிச்சு வைக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரல, ஒரு சில விவரங்களை பெறுவதற்காக. அதனால இந்த ஏடி மைன்ஸினுடைய அந்த ஏடி மரியாதைக்குரிய கிருஷ்ணன் மேனன் அவர்கள் இப்படி அரசுக்கு ஏற்பட்ட இந்த சொத்தை தான் இஷ்டம் போல கண்டுகொள்ளாமல் இருந்ததனுடைய விளைவாக பொதுமக்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதி தடைபட்டிருக்கிறது. தனிநபர் வருமானம் பெற்றிருக்கிறார்கள். இவர் மேலும் குற்றச்சாட்டு சொன்னா சின்னமூர் ஒரு குவாரியில பிரைவேட்டா ஒரு குவாரி நடத்துவதோட பார்ட்னர்ஷிப் போட்டு வரக்கூடிய லாபத்தில் பகிர்ந்திருக்கக்கூடிய அளவிற்கு புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு கலெக்டரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட நபர் வறுமை மீறி அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி சொத்து சேர்த்திருந்தால் அந்த சொத்தை பறிமுதல் செய்து அரசிடம் வருவாயிடம் அரசியல் அந்த கருவூலத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு தீர்மானமாக இயற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர் சேர்க்க வைக்கப்பட்ட சட்டபூர்வமாக சேர்ந்த சொத்து அனைத்தையும் உண்மையிலே அவர் இது மூலமா சேர்த்திருந்தால் அந்த சொத்தை அரசுடைமையாக்க வேண்டும் என்பதை தீர்மானமாக கொண்டு வர விரும்புகிறேன். இதை தாண்டி அந்த அலுவலகத்துல கம்பெனின்ற ஒரு பேர்ல இவரால் நியமிக்கப்பட்டவர்கள், கம்பெனிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்படி கம்பெனியோட பேரை சொல்லி எவ்வளவு புதுக்கோட்டைன்னு சொல்றாங்க, திண்டுக்கல் சொல்றாங்க. அவங்க வந்து இந்த மாவட்டத்தினுடைய
அலுவலகத்திலே அது அரசு அதிகாரிகளை தவிர்த்து அவர்களுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய உச்சத்திலே போய் கொண்டிருக்கிறது. யார் அவர்கள், அவர்களுக்கு இந்த அதிகாரி கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் என்ன அப்படி என்பதை பொதுமக்களுக்கு கேட்கலாம். நான் கேட்கல, பொதுமக்கள் கேட்கிறாங்க. பொதுமக்களே இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பொதுமக்களுடைய குரலாகத்தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேனே தவிர தனிப்பட்ட முறையில எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால இந்த அரசு அதிகாரியின் மீது இந்த கூட்டுக்கொள்ளையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனியினுடைய பங்கு என்ன, அவர்கள் சேர்ந்த சொத்து எவ்வளவு என்பது ஏற்கனவே மத்திய அமலாக்கத்துறையின் மூலியமாக அந்த ரைடு நடத்தப்பட்டிருக்கின்றது. அது போன்ற ரைடை தேனி மாவட்டத்தினுடைய கனிம வள கொள்ளையில நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டவர்கள் மீதும் எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானத்தினுடைய சாராம்சத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியோடு இந்த திட்டக்குழுவினுடைய கூட்டம் இந்த பருவம் நிறைவடைய போது கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் கழித்து அந்த திட்டக்குழு கூட சட்டத்தின்பால் பிணைக்கப்பட்டு ஒரு திட்டக்குழுவினுடைய கூட்டம் எவ்வாறு நடக்க வேண்டும், எத்தனை மாதத்துக்கு ஒரு மாதம் நடக்க வேண்டும், அது என்னென்ன மாதிரியான கருப்பொருளோடு விவாதிக்கப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டக்குழு மிகப்பெரிய ஜனநாயகத்தோடைய ஜனநாயக ரீதியாக வாக்கெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டக்குழு உறுப்பினர்களுக்கான கூட்டமானது கிட்டத்தட்ட 8-9 மாதங்களை கடந்து இந்த கூட்டல அந்த அடிப்படையில உடனடியாக இந்த பருவம் முடிவதற்கு முன்பாக திட்டக்குழு கூட்டம் உடனடியாக கூட்டி அந்த திட்டக்குழுவை விவாதிக்கக்கூடிய கருப்பொருளாக இந்த கனிம வளத்தை பற்றியான விஷயங்களை விவரத்தோடு ஆய்வு செய்ய வேண்டிய கூட்டமாக அமைய வேண்டும் என்பதையும் இந்த தீர்மானத்தின் மூலமாக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த 2 தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். யாரும் தனிப்பட்ட முறையில் மனவருத்தப்பட வேண்டிய சூழல் இல்லை. இது நம்மளுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற, நம்மளுடைய மக்களுடைய பிரதிநிதித்துவத்தினுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கான உள்ளாகத்தான் நீங்க பார்க்க வேண்டுமே தவிர தனிநபர் வெறுப்பு என்பதற்கு அப்பாற்பட்டான இந்த சொல்லாளர்களை நல்ல அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்ற மீண்டும் நன்றி வணக்கம்.